Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 9 செபி ஸ்டாக் புரோக்கர்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெபாசிட்டரிஸ், மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், டெபாசிட்டி பார்ட்டிசிபேஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அந்த சர்க்குலரில் ஐபிஓட டைம் லைனை சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்டிங்கோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதில் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக ஒரு கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓ வெளியிடுவாங்க. ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லிஸ்டிங் டேட் அன்னைக்கு தான் செகண்டரி மார்க்கெட்டில் அந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணுவாங்க. செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால இன்ட்ராடே ட்ரேடிங், டெலிவரி ட்ரேடிங் எல்லாம் நம்மளால பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை பிரைமரி மார்க்கெட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னா ஐபிஓ மூலமா தான் உங்களால வாங்க முடியும். ஐபிஓ அப்படிங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஐபிஓ அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஐபிஓ விண்டோ பாத்தீங்க அப்படின்னா 3 நாள் இருக்கும். இந்த 3 நாளுக்குள்ள நீங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி ஷேர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ஐபிஓ விண்டோ க்ளோஸ் ஆனதுல இருந்து செகண்டரி மார்க்கெட்ல அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் லிஸ்ட் ஆகிறதுக்கு 6 நாட்கள் எடுத்துக்கும். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் அப்ளை பண்ணவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்கா ஆகலையா, அப்ளை பண்ணவங்களுக்கான ரீஃபண்ட் கிடைக்கிறது. ஒன்ஸ் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸ் உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல போடுறதுக்கு 6 நாட்கள் எடுத்துக்கும். இப்ப செபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த டியூரேஷனை 6 நாட்கள்ல இருந்து 3 நாட்களா இப்ப கம்மி பண்ண போறாங்க. இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்ப ஷேர் மார்க்கெட் அகாடமி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஐபிஓ ரிலீஸ் பண்றதா வச்சுக்கங்க. வியாழக்கிழமை ஐபிஓ விண்டோ ஓபன் ஆகுது. வியாழன், வெள்ளி, திங்கட்கிழமை இந்த 3 நாட்கள் வரையும் யார் அந்த ஷேர்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணணுமோ எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். திங்கட்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு ஐபிஓ க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஐபிஓ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுவரை என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தேர்ஸ்டே தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஐபிஓ கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண முடியும். அதாவது 2 நாட்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கல அப்படின்னா வியாழக்கிழமை ரீஃபண்டுக்கு இனிஷியேட் பண்ணிடுவாங்க. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஒருவேளை நமக்கு ஐபிஓ அப்ளை பண்ணி அந்த ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னா திங்கட்கிழமை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. செவ்வாய்க்கிழமை அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு கிடைச்சிருக்க ஷேர்ஸ் செல் பண்ணலாம் ஆர் நியூவாவும் நம்ம பை பண்ணிக்கலாம். இதற்காக ஆகிற டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அதாவது திங்கட்கிழமை ஐபிஓ க்ளோஸ் ஆனதுல இருந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் ஐபிஓ அதாவது செகண்டரி மார்க்கெட்ல அந்த ஷேரை லிஸ்ட் பண்றாங்க. மொத்தம் 6 நாட்கள் ஆகுது. இந்த 6 நாட்களை தான் இப்ப 3 நாளா கம்மி பண்ண போறாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப திங்கட்கிழமை ஈவினிங் 5 o'clock ஐபிஓ க்ளோஸ் ஆயிரும். செவ்வாய்க்கிழமையே பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கறத உங்களால செக் பண்ண முடியும். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா புதன்கிழமை உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும். ஐபிஓட ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு, அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதே புதன்கிழமையே பாத்தீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர்ஸ் வந்துரும். வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி டைம் லைனை ரெடியூஸ் பண்றதுனால நமக்கு அஸ் ஏ ரீட்டைலரா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நம்மளால இயர்லியாவே செக் பண்ண முடியும். அதாவது மறுநாளே நம்மளால செக் பண்ணலாம். ஒருவேளை அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் லாக் ஆயிருக்குது உடனே ரிலீஸ் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை நம்ம வேற எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மூணாவது அந்த ஷேர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா குயிக்கா செகண்டரி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறதுனால இயர்லியாவே நம்மளோட அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கி செல் பண்ணலாம். ஓகே, இது எப்பயில இந்த அமலுக்கு வரும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா பேங்க்ஸ், ரெஜிஸ்டர்ஸ், புரோக்கர்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகுறதுனால இதை 2 ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1, 2023 இருந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஐபிஓ ரிலீஸ் பண்ற கம்பெனி விருப்பப்பட்டாங்க அப்படின்னா
அப்படின்னா, அதாவது 6 நாட்களுக்கு பதிலா 3 நாளா நாங்க டைம் லைன் கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த 3 நாள் அந்த டைம் லைனை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 6 நாள் டைம் வேணும் அப்படின்னா அவங்க 6 நாள் டைம் லைன்ல அவங்க வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கம்பெனி விருப்பப்பட்டாங்க அப்படின்னா டிசம்பர் 1 2023 இருந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கம்பெனி எல்லாம் ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்களோ அவங்க மஸ்ட் 3 டே டைம் லைன்ல தான் அவங்க வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதாவது இந்த ஹோல் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 2023 இருந்து எல்லா ஐபிஓக்கும் கட்டாயமாக்கிடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. அதுக்கு இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இல்ல டெலிகிராம் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.